எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த தான் ஓடி ஓடி தேடுறோம். அது சந்தோஷம். ஆனா நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் ஏன் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுது? இன்னைக்கு அந்த தெவிட்டாத உண்மையான இன்பத்தோட மூலம் எதுன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு புது ஃபோன் வாங்குறோம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, இல்ல ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறோம். அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள்ல, ஏன் சில சமயம் கொஞ்சம் மணி நேரத்திலே வடிஞ்சிடுது. ஏன் இப்படி? வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த இன்பம் எங்க இருந்து தான் வருது? யோசிச்சு பாருங்களேன். எல்லா சந்தோஷத்துக்கும் ஒரு மூலம், ஒரு சோர்ஸ் இருந்தே ஆகணும் இல்லையா? அது என்னவா இருக்கும்? இங்கே ஒரு அருமையான ஒப்பீடு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெப்பத்துக்கும் மூலம் எது? சூரியன். அதுல சந்தேகமே இல்ல. அதே மாதிரி நம்ம அனுபவிக்கிற எல்லா வகையான இன்பத்துக்கும் மூலம் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம்? சூரியனை விட்டு தூரமா போக போக குளிர் அதிகமாகும் இல்லையா? அதே மாதிரி அந்த மூலத்தை விட்டு நம்ம விலகும் போதுதான் துன்பம் வருதா? அதோட தொடர்ச்சியாதான் இந்த ஆழமான கருத்து வருது. உன்னை அணுக அணுக இன்பம் மேலிடுகிறது. அதாவது அந்த மூலத்தை, அந்த சோர்ஸ நாம நெருங்க நெருங்க இன்பம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இது ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க, சூரியன் பக்கத்துல போக போக சூடு அதிகமாகிறது ஒரு இயற்பியல் உண்மை. அதே மாதிரிதான் இன்பத்தோட மூலத்தை நெருங்கும்போது இன்பம் அதிகமாகிறதும் ஒரு தர்க்க ரீதியான உண்மை. ஆனா ஒரு நிமிஷம், எல்லா இன்பமும் ஒன்னா? கண்டிப்பா இல்ல. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இன்பத்திலேயே 2 வகை இருக்கு. அது என்னென்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல தெய்வீக இன்பம். இதோட குணம் என்ன தெரியுமா? இது தெவிட்டாதது. எவ்வளவு அனுபவிச்சாலும் இன்னும் வேணும் தான் தோணுமே தவிர போதும்னு நினைக்கவே தோணாது. இது ரொம்ப தூய்மையானது. இதுல எந்த கவலையோ பயமோ கலந்திருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமா இது எதையும் சார்ந்திருக்காது. ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு சூழ்நிலையோ இதுக்கு தேவையே இல்ல. இது நம்மளோட உள்ளார்ந்த ஒரு நிலை. அடுத்தது உலக இன்பம். இதுக்கு அப்படியே நேரெதிர். இது தெவிட்டக்கூடியது. ஒரு புடிச்ச இனிப்பு சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல திகட்டிடும்ல, அந்த மாதிரிதான். இது மாசு படிந்தது. அதாவது அந்த இன்பத்தோட கூடவே அத பத்தின கவலையும், ஐயோ இதை இழந்துருவோமோங்கிற பயமும் ஒட்டிக்கிட்டு வரும். கடைசியா இது பொருள்மயம். அதாவது இந்த இன்பம் முழுக்க முழுக்க வெளிப்பொருட்களை சார்ந்திருக்குது. அந்த பொருள் போச்சுன்னா சந்தோஷமும் போச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க தெளிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் தெய்வீக இன்பம், தெவிட்டாதது, தூய்மையானது, சுதந்திரமானது. இன்னொரு பக்கம் உலக இன்பம், தற்காலிகமானது, மாசு படிந்தது, அப்புறம் வெளிப்பொருட்களை சார்ந்து இருக்கிறது. இந்த சார்பு, அதாவது டிபெண்டன்சி, இதுதான் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். இப்ப நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரணும். இன்பத்தோட மூலம் ஒண்ணுதான்னா அப்புறம் எப்படி இந்த 2 வகையான இன்பம் உருவாகுது? அந்த தூய்மையான தெய்வீகமான இன்பம் எப்படி மாசுபடிஞ்ச உலக இன்பமா மாறுது? இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. மூலத்துல, அதாவது சோர்ஸ்ல தூய இன்பமா இருக்கிற ஒண்ணு எப்போ இந்த உலக பொருட்களோட தொடர்பு கொள்ளுதோ அப்போ அதோட தூய்மையை இழக்குது. அது சிற்றின்பமா, அதாவது உலக இன்பமா மாறிடுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சுத்தமான தண்ணியை எடுத்து ஒரு அழுக்கான பாத்திரத்துல ஊத்துனா என்னாகும்? தண்ணி அழுக்காயிடும் இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். நாம இதுவரைக்கும் பேசின எல்லா கருத்துக்களோட சாரத்தையும் மாபெரும் ஞானியான தாயுமானவர் தன்னோட ஒரு பாடல்ல எவ்வளவு அழகா, எவ்வளவு ஆழமா விளக்குறாருன்னு இப்ப பார்க்கலாம். சரி, அந்த தூய்மையான தெவிட்டாத இன்ப நிலையில ஒருத்தர் நிலை பெறலைனா, அதாவது அந்த நிட்டைய அடையலைனா என்ன ஆகும்? இதுக்கு தாயுமானவர் ரொம்ப தெளிவா ஒரு பதில் சொல்றாரு. இன்பநிட்டை எய்தாமல் யாதனினும் சென்று மனம் துன்புறுதல் வன்பிறவித் துக்கம் பராபரமே. அப்பாப்பா, எவ்வளவு ஆழமான வரிகள்! இதோட பொருள் என்னன்னா, அந்த உண்மையான இன்ப நிலையில நிலை பெறாத நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது சும்மா இருக்காது. அது வேற எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில துன்பத்துல தான் போய் முடியும். இதுதான் இந்த பிறவியோட மிகப்பெரிய துயரம்னு அவர் சொல்றாரு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க. உண்மையான சந்தோஷங்கிறது நாம வெளியில தேடி பிடிக்கிற ஒரு பொருள் கிடையாது. அது நாம இருக்க வேண்டிய ஒரு உள்ளார்ந்த நிலை. இதை விட்டுட்டு நாம எப்பவெல்லாம் வெளியில சந்தோஷத்தை தேடுறோமோ அப்போல்லாம் நமக்கு கிடைக்க போறது நிலையற்ற சிற்றின்பங்களும் அது தொடர்ந்து வர துன்பங்களும் தான். சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சந்தோஷம் எதை சார்ந்திருக்கு? அது உங்களுக்கு உள்ளிருந்து வருதா இல்ல வெளிப்பொருட்களை சார்ந்திருக்கா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் அந்த தெவிட்டாத இன்பத்துக்கான பாதை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு.